இன்னைக்கு புரிதல் கற்போம்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றுக்கொண்டான சார்பு பலவிற்கொண்டான சார்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சார்புக்கு எப்படி எடுத்துக்கிட்டோமோ அப்படியே எடுத்துக்கலாம். முதல் கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மாணவர்கள் அப்படின்னும், ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வகுப்புகள் அப்படின்னும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒன்றுக்கொண்டான சார்பு பலவிற்கொண்டான சார்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மாணவர்கள் மேலே தான் கவனம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஒவ்வொரு மாணவர்களும் தனித்தனியான வகுப்புக்கு போனாங்க அப்படின்னா அது ஒன்றுக்கொண்டான சார்பு. ஒன்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே ஒரு வகுப்புக்கு போறாங்க அப்படின்னா அது பலவிற்கு ஒன்றான சார்பு. இப்போ இது ஒன்றுக்கொண்டான சார்பா பலவிற்கொண்டான சார்பா அப்படின்னு கேட்டா இது பலவிற்கொண்டான சார்பு. எதனால அப்படின்னா இங்க 2 பேர் சேர்ந்து ஒரே கிளாஸ்க்கு போயிருக்காங்க இல்லையா, அதனால இது பலவிற்கொண்டான சார்பு. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய அம்புக்குறி படம் கொடுத்தாலும் சரி, எல்லாமே தனித்தனி கிளாஸ்க்கு போய் கடைசி 2 பேர் மட்டும் ஒரு கிளாஸ்க்கு போனாலும் கூட அதை பலவிற்கொண்டான சார்புன்னு தான் சொல்லுவோம். புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.